வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டங்க. மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதி. இந்த சோழவந்தான் பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. சோழவந்தான் பகுதியில் தான் இந்த 12 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த 12 ஏக்கரையும் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு தாங்க இருக்குது. தென்னை, வாழை இது பயிர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 12 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா 3 கேணி இருக்குங்க. 3 கேணியில் 2 கேணிக்கு அதாவது கிணறுக்கு 2 கிணறுக்கு இபி லைன், ஃப்ரீ இபி லைன் இருக்குது. ஒரு கிணறுக்கு மட்டும் கிடையாதுங்க. அது அந்த காலத்துலேருந்து கமலை போட்டு இறைச்சி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலப்பரப்பு நல்ல நீர்வளம் செழிம்பாக இருக்கிற பகுதியில் விற்பனைக்கு வந்திருக்கு. வைகை டேம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு இந்த நிலப்பரப்பு வழியாக வாய்க்கால், இந்த வாய்க்கால் இருக்குங்களா, இந்த போஸ்ட் ஒட்டி வாய்க்கால் போகும். இதில் 3 மாதம் கண்டினியூஸாக தண்ணி போயிட்டே இருக்கும். இந்த நிலத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கம்மா இருக்குது. அந்த கம்மாயிலேருந்து இந்த வாய்க்காலில் நீர் விடுவாங்க. அந்த கம்மாவுக்கு வைகை டேம்புலேருந்து வாய்க்கால் மூலியமாக தண்ணி இந்த கம்மாய்க்கு, பெரிய கம்மாய்க்கு நீர் பாசனம் கிடைக்கிதுங்க. ஆகையால் ரொம்பவும் நீர்வளம் செழிம்பாக இருக்கிற பகுதி தாங்க. கரெக்டாக இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 மீட்டரில் ஆறு இருக்குது, வைகை ஆறு இருக்குது. தார் ரோடு பேஸ்லேயும் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. பார்த்தீங்கன்னா இது வெயில் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கேணி பராமரிச்சிட்ருக்குறாங்க. கொஞ்சம் கட்டட வேலைகள் நடந்துகிட்ருக்குங்க. 2 கேணியோட சர்வீஸ் இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கேணி கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ மொத்தமாக 12 ஏக்கரையும் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல நீர்வளம் ரொம்ப அருமையாக இருக்கிற பகுதியில் இந்த 12 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க மக்களே. இதில் எல்லா பயிருமே பயிரிடலாம். தென்னை, வாழை, கரும்பு, மர வகைகள் எல்லாமே இதில் நம்ம பயிர் பண்ணிக்கலாம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ரெட் சாண்டல் செம்மண் நிலப்பரப்பு தான். இங்கே வயக்காடாக யூஸ் பண்ணுறதுக்காக இதில் கரிசல் மண் கம்மாயிலிருந்து அள்ளிட்டு நிலத்துக்கு பரவி நெல் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக, ஈரத்தன்மை ரொம்ப நாளைக்கு இருக்கணும், நீர்மட்டம் தண்ணி தேங்கி நிற்கணும் அப்படின்றதுக்காக கரிசல் மண் மேலாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த கரிசல் மண் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 3/4 அடி தான் வரும். குறைந்தபட்சம் 1/2 அடி வரைக்கும் இருக்கும். அப்புறம் கீழே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே செம்மண் தான். இந்த ஏரியா ஃபுல்லாகவே செம்மண் சாயல் தான். நன்றி மக்களே. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.